எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட அவர் பேசும் பொழுது இவ்விதமாக சொல்லுகின்றார். என்ன சொல்றார்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த ஆண்டு முழுவதிலும் தேவன் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ போராட்டமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், முந்தின அதிகாரங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு அவர் போகிறதை குறித்து சீசர்களோடு கூட பேசுகின்றார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேலை வந்ததென்று அவர் அறிந்து சீசர்களோடு கூட கடைசியாக அந்த ராத்திரி வேளையிலே பஸ்கா பண்டிகையை இயேசு ஆசரிக்கிறார். பாருங்கள், அப்படி ஆசரிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போக போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சீசருடைய இருதயமானது கலக்கமடைகிறது. ஏனென்று சொன்னால், 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு கவலையும் இல்லாமல் இயேசுவோடு கூட அந்த யாத்திரையிலே, அந்த பயணத்திலே அவர்கள் இருந்தபடியினாலே இப்பொழுது இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்களுக்கு ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே அவன் கர்த்தர் நம்மை கடைசி மட்டும் நடத்துகிறவர். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் சீசரிடத்திலே அமிதமாக சொல்லுகின்றார், இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது யோவான் 14:18 சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படியானால் நான் உங்களை அவன் தனியே விடுவது இல்லை. அவன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை தனியே விடவில்லை, அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்தவர். அல்லேலூயா. பாருங்கள், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகளை நாம கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவிய நாட்களிலே அவன் இந்த வருஷத்தில் மாத்திரம் அல்ல, அவன் நமக்கு எத்தனை வயது ஆகிறது? அவன் எனக்கு 40 வயது ஆகிறது. இந்த 40 வயதிலே கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு எவ்வளவு! அல்லேலூயா! பாருங்க, யோசித்து பார்த்தோமானால் நாம் கிருபையினால கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா! நம்முடைய சுய பலத்தால, நம்முடைய திறமையால ஒண்ணுமே இந்த உலகத்துல சாதிக்க முடியாது. அல்லேலூயா! பாருங்க, எத்தனையோ திறமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் கடந்து வர முடியாதத, அவர்களால் செய்ய முடியாதத தேவன் நம்மை கொண்டு அவன் இந்த தேசத்துல செய்திருக்கிறார். அல்லேலூயா! ஆகையினால இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா! ஆகையினால நம்முடைய இருதயமானது கலங்க கூடாது. நாம் ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் அடுத்த ஒரு ஆண்டை அடியெடுத்து வைக்கும் பொழுது கலக்கத்தோடு அல்ல, அடுத்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்கிற பயத்தோடு அல்ல, ஒரு சந்தோஷத்தோடு கர்த்தர் என்னை இன்னும் நேர்த்தியாக நடத்த போகிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட நாம் கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா! பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற தேவன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமானவைகளா இருக்கிறது. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்க ஆதியாகம புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, அந்த வரலாற்றை நீங்க படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதமாக நடத்தி இருக்கிறார். ஆனால் எல்லாரை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா! இன்னைக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த அவருடைய சபையாகிய நாம் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அந்த திட்டத்தில் நின்று யாரும் நம்மை விளக்க முடியாது. அந்த திட்டத்திலிருந்து யாரும் நம்மை தள்ளிவிட முடியாது. தேவன் தரிசனத்தின் நிறைவுக்குள்ளே நம்மை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா! பாருங்கள், இந்த 2025ஆம் ஆண்டிலே அவன் ஒரே ஒரு சாட்சியை சொல்ல வேண்டுமானால், அவன் இந்த சபையை நாம் கட்டி முடித்து இதை நாம் பிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா! அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த இடத்திலே நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். ஆனால் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் வேலை நடந்து இந்த இடத்தை அவன் இன்றைக்கு நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா! பாருங்க, அவன் என்னுடைய ஜீவிய காலத்திலே நான் என்னுடைய 17வது வயதிலே ஊழியத்துக்கு வந்தேன். 2003ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் வேதாகம கல்லூரியிலே சென்னையிலே நான் படித்தேன். அதற்கு பின்பதாக 2007ஆவது ஆண்டிலே மீரான்குளத்திலே இதை போல ஒரு நல்ல சபையை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா! இதை காட்டிலும் கொஞ்சம் பெருசுதான். 20க்கு 40 என்கிற அளவிலே ஒரு நல்ல சபையை கட்டினோம். ஒரு பெரிய இடம், 22 சென்ட் இடத்தை ஒரு குடும்பம் ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து சபையை கட்டி அந்த சபையையும் இடத்தையும் ஸ்தாபனத்தின் பேரில் எழுதி கொடுத்தோம். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது 2017ஆம் ஆண்டிலே இப்படியாக ஸ்தாபனம் சொன்னது, நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்லுங்கள், வேறு ஒருவரை வைத்து நாங்கள் இந்த சபையை நடத்த போகிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா! பாருங்கள், அன்றைக்கு எங்களிடத்தில் ஆட்கள் இருந்தார்கள், விசுவாசிகள் இருந்தார்கள். எல்லாரும் இடத்தை காலி பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படிதான் சொன்னேன், எங்க வீட்டிலையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாளிலே ஒரு நாள் காலை நேரத்திலே நான் என்னுடைய வாகனத்திலே போய் கொண்டிருந்த போது ஆண்டவர் திடீரென்று சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போய் என்று சொன்னார். அல்லேலூயா! பாருங்கள், ஆகினாலே அந்த இடத்திலே 10.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தோம். அதற்கு பின்னாலே அந்த இடத்தை
ஸ்தாபனத்திடம் ஒப்படைத்து விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து இங்கே இருந்தோம். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்த இடத்திலே வீட்டிலே, வாடகை வீட்டிலே கூட்டங்களை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அருமையான குடும்பத்தார் நல்ல வீட்டை வாடகைக்கு தந்தாங்க. அந்த இடத்திலே நாங்கள் சபையை நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் எந்த தேவன் அந்த சபையிலிருந்து வெளியே போயிட்டு சொன்னாரோ அதே தேவன் புதிய ஆலயத்திலே அவர் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கிடையிலே கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமானவைகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான். அவன் சில போராட்டங்கள் அவன் நமக்கு வரும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை சரியான திசையிலே நடத்துகிறார். பாருங்கள், அப்பொழுது யாரும் ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கவே இல்லைனா, ஏன்னா போக சொன்னது யாரு? அவர் போக சொன்னார், வந்திருக்கிறோம். ஆனால் பாருங்க, அதுதான் ஒரு சொந்த இடத்துல இருந்து வாடகை இடத்துல வந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அங்க நாங்க இருக்கின்ற அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல ஆள் இருக்கும். எப்ப பார்த்தாலும் 2 பேர் தங்கி இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடமே ஒரு பரலோகம் மாதிரி இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் நாங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். அவை யாரோடும் எவரோடும் அதிக தொடர்பில்லாமல் இந்த ஊழியத்தை மறைவாகவே செய்து கொண்டு வந்தோம். ஆனால் தேவன் பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சரியான விதத்தில் செய்யவர் உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் சோர்ந்து போக கூடாது. இங்கே பாருங்கள், சீசரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் போகிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் வாசிங்கள் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். தொடர்ந்து படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அவர் சீசரிடத்துல சொல்றாரு, நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் அனுப்புவார் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. இயேசு விதமாக சொன்னார், நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை போல நாம் ஒவ்வொருவரும் தனியே இருப்பதில்லை. அவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அவன் வேதம் ஒரு பெயர் கொடுக்கிறது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தேற்றரவாளன்னா அவர்தான் நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. நம்மை ஆற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலானால் அவன் ஆவியானவர் எங்கேயெல்லாம் செயல்படுகிறாரோ அங்கேயெல்லாம் அவர்களை அவர் தேற்றி ஆற்றி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆண்டு முழுவதிலும் அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. வரப்போகிற ஆண்டிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 46ஆம் அதிகாரம் 3-4. 46-3-4.
யாக்கோபின் சந்ததியாரே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் தாங்குவேன். அவன் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை முதிர் வயது வரைக்கும் அவன் தாங்கி, ஏந்தி, சுமந்து, தப்புவித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாக்கோபை பார்த்து சொல்கின்றார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். அல்லேலூயா. நான் உங்களை அவன் தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் அப்படியே நான் செய்வேன். இன்னைக்கு இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். வரப்போகிற ஆண்டிலே கர்த்தர் நம்மை அமிதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே தரிசனம் தந்தவரை பாருங்கள். அவன் தரிசனத்தின் முடிவுரை எழுதியிருக்கிற கர்த்தர் முடிவு மட்டும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால சோர்ந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே, நம்முடைய இந்த பயணத்திலே நாம் சோர்ந்து போய் நாம் நின்றுவிடக் கூடாது. இன்னும் அவன் கர்த்தருக்காக ஓடும்படி கர்த்தர் நம்மை இந்த இரவு நேரத்திலே உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னும் நாம் ஓட வேண்டும். இன்னும் நான் பலனோடு கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் இந்த ராத்திரி எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த தேசத்திலே கர்த்தருக்காக நாம் இன்னும் சாட்சியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் சாட்சியாய் நின்று இருக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தருக்காக ஆமென் நம்முடைய ஸ்தானத்தில் நாம் நின்றிருக்கிறோம். இன்னும் நாம் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. ஆகிய அன்பானவர்களே, இந்த ஆண்டின் இந்த கடைசி நேரத்திலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை புதிய ஆண்டிலே இன்னும் ஆசீர்வாதமாக அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் பவுல் 1 கொரிந்தியரிலே சொல்லுகின்றார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தவறு செய்யாத தேவன். ஆமென். அவருடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து நாம் அமர்ந்திருப்போம். அவர் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளே அவன் மகிமையாய் கொண்டு செல்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக அவன் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவன் தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல விரும்புகிறவர்கள் சாட்சி சொல்லலாம்.